ஆகஸ்ட் 14 வந்து கூலி வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் போயிட்டு ஆரவாரத்தோட பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பற்றி வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு விரிவாக இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, லியோ வெர்சஸ் கூலி. அது என்னடா லியோ வெர்சஸ் கூலின்றீங்களா? கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு லோக்கியோட வந்துட்டு அடுத்த சம்பவம். சரி, அதனால தான் வந்துட்டு லியோ கூட வந்து கம்பேர் பண்ணி என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அக்டோபரில் வந்துட்டு தீபாவளி வருதுங்க. அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கண்டிப்பாக பட்டாசுலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம், வாங்குவோம். அதுவும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாசியிலேருந்து போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே. இங்கேருந்து சென்னையிலேருந்து கூட சிவகாசிக்கு போயிட்டு பட்டாசு வாங்குறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம வந்துட்டு சிவகாசியிலேருந்து பட்டாசு வந்து இறக்குறோங்க. நம்ம இல்லை, நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து பட்டாசு வந்துட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பட்டாசு வேணும்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டும் வந்து கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாங்க. இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. மறக்காமல் நீங்கள் வந்துட்டு அக்டோபரில் வந்துட்டு ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் டமாக்கா இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் வந்துட்டு இந்த டபுள் டமாக்கா வந்து சொல்கிறேன். மறக்காமல் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டு வந்துட்டு லோக்கி அண்ணாவோட லியோவோட படம் வந்து பார்த்துருப்போம். அந்த லியோ படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த ட்ரெய்லருக்கும் கூலி ட்ரெய்லருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னா வந்து லியோ படம் வந்து நம்ம பார்த்தோம், நிறையா வந்துட்டு விமர்சனம் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகலை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையால் வந்துட்டு இது நம்புற மாதிரி இல்லையாப்பா, இது கனெக்ட் ஆகலையே. ஏன்னா வந்துட்டு லியோன்னு வந்து போயிட்டு கடைசியில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தா மூட நம்பிக்கை வச்சு போட்டு தள்ளிட்டீங்களடா. இதுமாரி 1000 வந்துட்டு க்ரோஸ் வரைக்கும் அடிக்கும், அவ்வளோ ஐப் ஏற்றி விட்டீங்க. ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ ஐப் ஏற்றி விட்டு படத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கோட்டை விட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் மேலே வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வந்து வச்சோம். நம்ம அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவரும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு விளக்கம் வந்து கொடுத்துருப்பாரு. 50% வந்துட்டு விஜயனாக்கா 50% வந்து எனக்காக வந்து பண்ணேன். அதுவும் இல்லாமல் மற்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சிட்டு இருந்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லியோ ட்ரெய்லர் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலியை வந்துட்டு நான் வந்து எல்சூயில் வந்து கொண்டு வரல, ஸ்டாண்டலோனாக தான் வந்து பண்ணுறேன் தலைவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருப்போம். லியோ ட்ரெய்லரில் வந்துட்டு அவர் ஐப் ஏற்றதை வந்து நம்ம வந்து கூலியில் வந்து அதுமாரி பண்ண வேணாம். வந்து லியோ வந்து ரொம்ப ஐப் ஆகிடுச்சு எல்லாரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஓவர் ஐப்படாக இருந்தாங்க. வந்தால் வந்துட்டு படத்தை வந்து பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரமோஷன். ஏன்னா அவங்களே வந்துட்டு நிறைய ப்ரமோஷன் பண்ணல, எல்லாமே அவுட் சைட் தான் நிறைய ப்ரமோஷன் வந்து நடந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு கூலிக்கு அந்த மாதிரி பண்ண தேவையில்ல, சட்டுலாம் வந்துட்டு வச்சுப்போம். ஆடியன்ஸை வந்து ஐப் பண்ண தேவையில்ல. நம்ம அந்த தப்பை வந்துட்டு ஒன்றுத்தில் பண்ண தப்பை வந்துட்டு ஒன்றுத்தில் வாங்கின அடியை வந்து திருப்பி நம்ம கூலியில் பண்ண வேணான்னு சொல்லிட்டு லோக்கி அண்ணா வந்து இதில் வந்துட்டு பண்ணியிருக்காரோ எனக்கு தோணுது. ஏன்னா கூலி ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐப்பே கிடையாது, சட்டிலாக தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு மாதம் வந்துட்டு இல்லை. கதையும் வந்துட்டு அதில் சொல்ல சின்ன சின்ன கிளிப்லாம் வச்சு நிறைய பேர் டைம் ட்ராவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோக்கி அண்ணா வந்து தலைவர் வச்சு டைம் ட்ராவல்லாம் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வாங்கின அடியை வந்து இதில் வந்து வாங்கக்கூடாது. வந்து 2 வருஷமாக வந்துட்டு லோக்கி வந்துட்டு உட்காந்து அந்த ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் இது பண்ணி நிறைய வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. பேர் ப்ரிவியூ ஷோ வந்து பார்த்துட்டு படம் வந்து செம மாசாக இருக்குது, கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பிளாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் வந்து நடிச்சிட்ருக்காங்க. தெலுங்குலேருந்து இருக்கட்டும், இல்லை மலையாளத்துலேருந்து இருக்கட்டும், ஏன் நம்ம கன்னடத்துலேருந்து இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பவான்கள் வந்து இதில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு லீட் ரோலில் இருந்தாலும் ஒரு இன்டர்வியூவில் வந்து லோக்கி அண்ணா என்ன சொல்கிறப்பாரு, இதுமாரி அமீர் கான் வந்துட்டு ஒரு கேமியோ வந்துட்டு வராரு, பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ லீடு தான் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு. பட் அது கேட்கும் போது எனக்கு என்ன வந்து தோணுதுன்னா, இவரை வந்துட்டு வச்சு இந்த கூலியில் இருந்துட்டு இவருக்கு ஒரு ஸ்டாண்டலோனாக வந்துட்டு இரும்பு கை மாயை வந்துட்டு பண்ணுறாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் கூட வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு கைதி 2 முடிச்சதுக்கப்புறம் இந்த இரும்பு கை மாயை வந்து அமீர் கான் வச்சு வந்து பண்ணுறாருங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக என்னோட ஐடியா வந்து சொல்கிறேன். அந்த கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்துட்டு அமீர் கான் கையை வந்து வெட்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்துட்டு அப்படியே தனியாக வந்துட்டு அதுலேருந்து பிரிஞ்சு வராரு. இதுமாரி வந்து இரும்பு கை மாயன்னு சொல்லிட்டு ஒரு லீடு வந்து எடுக்கிற மாரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் இது வந்துட்டு உங்களுக்கும் இந்தமாரி தோணுதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லியோ வெஸ் கூலின்னு வந்து பார்க்கும்போது லியோ கூட கம்பேர் பண்ணால் இந்த கூலி வந்துட்டு ரொம்ப சட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு லியோ ட்ரெய்லர் வந்து ஐப் ஆகிட்டு படம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டவுன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயானோட அவங்க அப்பா வந்து லோக்கி அண்ணாக்கு வந்துட்டு கால் பண்ணிவிட்டு இதுமாரி இந்த
கிறிஸ்டின் இதெல்லாம் இன்னும் வந்துட்டு இந்த மூட நம்பிக்கைலாம் இல்லைப்பா, அப்படிலாம் வந்து பண்ணல, இது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எங்களுக்கும் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு அவருக்கு வந்து சஜஸ்ட் சொல்லும்போது லோக்கி அண்ணா வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண கதைலாம் இருக்குது. அதனால வந்துட்டு அவர் வந்து அதில் விட்டதை வந்து நம்ம இதில் கண்டிப்பாக பிடிச்சாகணும்டா, என்னை வந்துட்டு எவ்வளோ வந்து செஞ்சீங்க, நான் வந்து கூலியில் வந்துட்டு அடித்து காட்டுறேன்டா, பேசின வாயெல்லாம் வந்துட்டு உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கூலியோட ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப சட்டிலாக யாருமே ஐப் ஏற்றாமல் காமாக வந்து பண்ணிருக்காரு. இந்த கூலி ட்ரெயிலர் வந்து சட்டில் ஆகிட்டு தேட்டரில் வந்து லோக்கி அண்ணா வந்து சம்பவம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. தலைவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் லோக்கியோட ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சம்பவம் வந்து தேட்டரில் வந்துட்டு காத்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த பட்டாசு வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த பட்டாசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேம் வந்து சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் அண்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நம்ம கிவ்வே வந்து கொடுக்க போகிறோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து இவங்க கிட்ட தான் வந்து ஆர்டர் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து போடுவாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலுமே நம்ம வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் டமாக்கா ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 வந்து இந்த கூலி படத்தை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம பேசுனது நம்ம கெஸ் பண்ணதெல்லாம் வந்து படத்தில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பேசுவோம். கெஸ் பண்ணாததையும் வந்துட்டு வந்திருந்தா அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு நம்ம பட்டாசை வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள்.